ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. பேன் வச்சிட்டேன். கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, 3 வரமிளகா, சின்ன மிளகா தான் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை தழை சேர்த்துக்கலாம், சோம்பு சேர்த்துக்கலாம், பட்டை, கிராம்பு இதிலே சேர்த்துக்கலாம். 2 காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கலாம். அது வந்து கலர் கொடுக்கறதுக்காக தான் காஷ்மீரி மிளகா சேர்த்துறது. பாருங்கள், நல்லா எல்லாம் சிறப்பாக வறுத்தாச்சு. இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் வந்து 1.5 கிலோ கறிக்கு தேவையானது எடுத்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கலாம் வெங்காயத்தை. பாருங்கள், இந்த மிளகா கொத்தமல்லி கூடயே கசகசா சேர்த்துக்கோங்க. அது நல்லா மணம் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தேங்காய் ஒரு 1/2 மூடி கம்மியாக சேர்த்துருக்கேன். போல் இவ்வளோ தேங்காய் சேர்த்தணும். 1.5 கிலோ கறிக்கு தேங்காய் எக்ஸ்ட்ரா சேர்த்தணும்னா நல்லா இருக்காது. அதனால தான் கம்மியாக சேர்த்துருக்கேன். இதை நம்ம பாறை வச்சு அரைச்சி தந்துடலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். கறி மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்துக்கலாம். நல்லா அந்த கறி கறிக்கலாம். நல்லா கறி பரட்டி வச்சு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கறி முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். அதிகமாக சேர்க்க வேண்டாம். போதும் இவ்வளோ இருந்தால். நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற மிளகா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். குக்கர் வச்சுட்டேன், சூடாயிருச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மட்டன் குழம்பு சேர்த்துக்கலாம். இல்லையா, கறந்து சேர்த்தாச்சு. நம்ம இப்போ இந்த மட்டனை சேர்த்துக்கலாம்.
3 விசில் வந்தால் போதும். ஒரு 3 விசில் விட்டு பார்க்கலாம். செடைஞ்சிச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டி வந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டி வரட்டும். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.